ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அமெரிக்காவில் சுதந்திர அந்த நாட்டுடைய வரலாற்று கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் 250 ஆண்டுகால வரலாற்று கொண்டாட்டங்கள் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிற அதே வேளை வடிவாக இங்கே தனது உச்சபட்ச தலைவரை எந்த அமெரிக்கா கொலை செய்ததோ அவர்களுக்கு எதிராக நாங்கள் 4 கோடி பேர் சேர்ந்து எங்கள் தலைவரை அனுப்பி வைக்கிறோம் என்கின்ற மெசேஜை இந்த அஞ்சலி நிகழ்ச்சியின் மூலம் உலகத்திற்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் பொறுப்பற்ற முறையில் ஒரே குண்டில் அனைவரையும் கொலை செய்ய என்னால் முடியும். ஒரே ஒரு குண்டில் ஐஆர்ஜிசி தலைவர்கள், இராணுவ தலைவர்கள், தளபதிகள் எல்லாரையும் ஒரே குண்டில் நான் நினைச்சா காலி பண்ணிடுவேன். ஆனால் நான் காலி பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்சம் புத்தி சுவாதீனமான பேச்சு தானே. அப்போ அந்த குண்டை போட்டால் எல்லோரும் அழிந்து போனால் உலகம் உங்களை எப்படி சும்மா விடும்? அப்போ என்னதாவது அந்த ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவு செய்து கொஞ்சம் கூட ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு தலைவராக அவர் தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஜேடி வான்ஸ் பேசியிருக்காரு, இஸ்ரேலுக்கு அமெரிக்காவை தவிர பாக்கி யாருமே கிடையாது ஆதரவுக்கு அப்படின்னு. அதற்கு உடனே பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லிட்டாரு, நீங்கள் மட்டும் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியான நாடு எங்களுக்கு பக்கபலமாக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில்? ஈரான் பக்கம் ஒரு பக்கம் கருத்து, ஒரு பக்கம் இஸ்ரேல் பற்றி எப்படி ஒரு கருத்து, எப்படி இந்தியா கையாளும்? சொன்னது அமெரிக்காக்காரன், அதுக்கு இந்தியாக்காரனை கொண்டு வந்து இவர் எப்படி சூட்டு போடுறாரு எனக்கு தெரியல. ஆனால் உலகம் முழுவதும் அவர்களை வெறுத்து விட்டார்கள். அப்போ உலகத்தில் சூப்பர் பவராக இந்தியா இருக்குதுங்கிறதா அர்த்தம். நமக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? நெதன்யாகு. எனக்கு அதான் யோசித்தேன், எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்தியாவை சொல்கிறாரு? தெரிந்தோ தெரியாமலோ இந்தியா உலகத்தின் முக்கியத்துவமான ஒரு சக்தி, இன்எவிட்டபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு யார் வாயிலேருந்து வருது? பெஞ்சமின் நெதன்யாகுடைய வாயிலேருந்து வருது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் அரவி. சார், ஜூலை 9 மறைந்த அயத்துல்லா கமேனி அவருடைய உடல் அன்றைக்கு தான் அடக்கம் செய்யப்படுது. இப்போ ஒவ்வொரு முக்கியமான நேரங்களிலுமே மக்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகான சூழ்நிலை இங்கே எப்படி இருக்கும்? ஏன்னா ட்ரம்ப்னுடைய வார்த்தைகள் கூட ரொம்ப தடித்திருந்தது. என்னால் கூட்டம் கூடியிருக்கலுக்கு நான் ஒரே யுகன்ல அவங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பேசியிருக்காரு. அதனுடைய அடுத்த கட்டமாக என்ன நிகழ்வுகள் வாய்ப்பு இருக்கு? அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த முறுவல் எந்த அளவிற்கு ஒரு மனித விழுமியங்களை மோசமடை செய்திருப்பு என்பது அமெரிக்காவுடைய உயர்நிலை தலைவர் டொனால்ட் ட்ரம்புடைய ஸ்பீச் அவருடைய ஸ்டேட்மெண்ட் உலகம் முழுவதும் அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரும் சிறுமைத்தனத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சொல்வது, அமெரிக்கா இந்த மரணத்திற்கு காரணம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் அடித்தார்கள். இந்த படுகொலை நடந்தது ஒரு சமாதான பேச்சு நடந்து கொண்டிருக்கிற போது தான் நடந்துச்சு. போருடைய தத்துவம் என்னவென்றால், சமாதானம் நடந்து கொண்டிருக்கிற போது ஒருவரை ஒருவர் தாக்கக்கூடாது. கடந்த பிப்ரவரி 28 காலை ஆயத்துல்லா கமேனியும் அவரது மகள் வயிற்று பிள்ளை, சிறிய குழந்தை, எல்லோரும் உட்கார்ந்து அடுத்த பேச்சுவார்த்தை மார்ச் 2 ஜெனீவாவிலோ ஆஸ்லோவிலோ எங்கேயோ நடப்பதற்கான காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பேசலாம் அப்படிங்கிறதுனால காலை பிரார்த்தனையை முடித்து கொண்டு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மணி 7:30. இதை தெளிவாக மோப்பம் பிடித்த மொசாத், CIA அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். 38க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை, பங்கர் பஸ்டர்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு படுமோசமான விஷயம். உலகத்தை கொதிநிலைக்கு கொண்டு வந்துட்டு இப்போது அவர்கள் ஷியா இஸ்லாமிய பிரிவு, பொதுவாக இஸ்லாமியர்கள் இறந்தவுடன் அடக்கம் செய்துள்ளார்கள். அதில் அவர்களுக்குள் 2 பிரிவு இருக்கிறார்கள். ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஷியா பிரிவினர், இந்தியாவில் குஜராத் மாநிலத்திலும் ஷியா இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி மற்ற நாடுகளில் சுன்னா இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த ஷியா பிரிவினர்கள் கிட்டத்தட்ட
ஒரு ஒரு குருக்கள் இப்போ இந்தியாவிலே பிராமண சமூகத்தில் மடாதிபதிகள் இருக்கிறார்கள், இந்து சமூகத்தில் மடம் இருக்கிறது, ஆதின கர்த்தா இருக்கிறார்கள். அதை போன்று அவர்களுக்கும் 9 குருக்கள் உண்டு. யாருக்கு? ஷியா பிரிவு. அவர்கள் பல அந்த மத சம்பந்தமான பல விஷயங்கள் நடத்துறதுக்கு இவ்வளவு காலம் வைத்து 4 மாதத்திற்கு பிறகு இப்போது அந்த உடலை அவர்கள் பெரிய அளவில் ஈராக்கில் பாக்தாத் என்கின்ற இடத்தில் கர்பலா என்கின்ற ஒரு புனித தலம் இருக்கிறது. அவர்களுக்கு அங்கே அந்த ஒரு புனித தலம், அதையெல்லாம் கொண்டு ஒரு ஒரு பெரிய விழாவாக உலகத் தலைவர்கள் எல்லாரையும் வரவேற்றிருக்கிறார். 60க்கும் மேற்பட்ட தேசங்களிலிருந்து, குறிப்பாக இந்திய நாட்டிலிருந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகவில்லை. பல காரணங்கள் இருக்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை ஈரான் நட்புறவோடு தான் இந்தியாவை நேசிக்கிறார்கள். ஆனால் நாம் கொஞ்சம் ஈரானோடு நெருங்க கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனால் ஈரானை நாம் கைவிடவும் இல்லை. நமக்கு 2 விஷயம் இருக்கிறது. பாகிஸ்தான் ஒன்றுதான் இஸ்லாம் நாடுகளில் நமக்கு எதிரான நாடு. மற்றபடி எல்லா இஸ்லாம் நாடுகளும் இந்தியாவோடு ரொம்ப நெருக்கமான நாடுதான். இங்கே சவுதி எடுத்துக்கொண்டாலும், யுஏஇ எடுத்துக்கொண்டாலும், ஈரான், ஈராக் எல்லா நாடுகளுமே அப்படித்தான், ஆப்கானிஸ்தான் வரைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து அனைத்து மத குழுக்கள் சென்றிருக்கிறார்கள். அதில் இஸ்லாமிய அறிஞர்கள், இந்து மடாதிபதிகள், வேதம் தெரிந்தவர்கள், அதே மாதிரி சீக்கிய குருத்துவாராக்கள் இருந்து போறார்கள். நாம் அதை ஒரு நடுநிலையோடு மெயின்டைன் பண்ணுறோம். இந்த இடத்தில் அமெரிக்க அதிபருடைய பேச்சு தான் இங்கே பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் சுய புத்தியோடு பேசுகிறாரா, இல்லை எதுக்கு இப்படி பேசுகிறார்? பல கேள்வி வரும்ல. உலகத் தலைவர்கள் அளவும் இருந்திருக்கிறார்கள். 30லேருந்து 40 மில்லியன் மக்கள் கூடுவார்கள் என்று கார்டியன் செய்தி வெளியிட்டிருக்கிறது லண்டன்லேருந்து. கிட்டத்தட்ட 30லேருந்து 40 மில்லியன் மக்கள் என்று சொன்னால் 3 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் மக்கள் கூடலாம். அந்த நாட்டு பாப்புலேஷன்லேருந்து 40%. எவ்வளோ பெரிய கூட்டணி! அப்போ அதற்காக இப்போ அவர்கள் 3000 குழிகளை வெட்டி வைத்திருக்கிறார்கள். எத்தனை குழி? 3000 குழிகளை, இறந்தவர்களை நல்லடக்கம் செய்வதற்கு. அது என்ன 3000 குழி? 3000 பேரை யார் கொண்டார்கள்? பல யூடியூப்களில் போட்டு விட்டுருக்காங்க 3000 குழிகள் தயார். நம்ம அதை போய் படிக்கின்ற போது, பெரும் கூட்டம் கூறும்போது சில நேரங்களில் நெரிசல் வந்துடும். அப்படி வரலாம். அப்படி இருக்கும்போது 10, 500, 1000 இல்லை பல காரணங்களுக்காக 3000 குழிகளை அவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள், அல்லது தோண்டி இருக்கிறார்கள், அல்லது தோண்டுவதற்கு திட்டமிட்டு எல்லா நடவடிக்கையும் வடிவாக செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பேசுவது அமெரிக்காவினுடைய 250வது ஆண்டு விழா. அவர்களுடைய வரலாறு, அமெரிக்கா வரலாற்றிலே ஒரு பொன் விழா. அந்த நாட்டை, அது குடியேறியர்களின் நாடு தான். இங்கிருந்து போனவர்கள் எல்லாரும் ஸ்பானியர்கள், அதே போல் இங்கிலாந்தவர்கள், ஸ்காட்லாண்டுக்காரர்கள் தான் போனவர்கள், குடியேற்ற நாடுகள் தான். அமெரிக்கர்களுக்கு பாரம்பரியமோ வரலாறோ ஒன்றுமே கிடையாது. ஃபாஸ்டர் தேநீர் விருந்தென்றெல்லாம் அந்த செவ்விந்தியர்கள், அது ஒரு தனி கலாச்சாரம். அந்த நாளை அவர்கள் அங்கே கொண்டாடி கொண்டிருக்கும் போது இங்கே ஈரான் தனது உச்சபட்ச தலைவரை வழி அனுப்பி வைக்கிற விழா நடக்கிறது. அமெரிக்காவில் சுதந்திர அந்த நாட்டுடைய வரலாற்று கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம், 250 ஆண்டுகால வரலாற்று கொண்டாட்டங்கள் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிற அதே வேளை வடிவாக இங்கே தனது உச்சபட்ச தலைவரை எந்த அமெரிக்கா கொலை செய்ததோ அவர்களுக்கு எதிராக நாங்கள் 4 கோடி பேர் சேர்ந்து எங்கள் தலைவரை அனுப்பி வைக்கிறோம் என்கின்ற மெசேஜை இந்த அஞ்சலி நிகழ்ச்சியின் மூலம் உலகத்திற்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் பொறுப்பற்ற முறையில் ஒரே குண்டில் அனைவரையும் கொலை செய்ய என்னால் முடியும். ஒரே ஒரு குண்டில் IRGC தலைவர்கள், இராணுவ தலைவர்கள், தளபதிகள் எல்லாரையும் ஒரே குண்டில் நான் நினைச்சா காலி பண்ணிடுவேன். ஆனால் நான் காலி பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்சம் புத்தி சுவாதீனமான பேச்சு தானே. இங்கே எல்லா நாட்டு தலைவரும் வந்திருக்காங்க. ஈரான் தலைவர்கள் மட்டுமல்ல, இந்திய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், பாகிஸ்தான் இது சென்றிருக்கிறார்கள், ஸ்பெயின் போயிருக்காங்க, அப்புறமா பக்கத்தில் சவுதி அரேபியா, அப்புறம் துருக்கி, மொராக்கோ, ஆப்பிரிக்கா கம்ப்ளீட்டாக போயிருக்காங்க, ரஷ்யா, சீனா. அப்போ அந்த குண்டை போட்டால் எல்லோரும் அழிந்து போனால் உலகம் உங்களை எப்படி சும்மா விடும்? அப்போ என்னதாவது அந்த ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவு செய்து கொஞ்சம் கூட ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு தலைவராக அவர் தன்னை காட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு பாக்கர் கலிபாப் சொல்லிட்டார், நீங்கள் குண்டை போட்டால் போடுங்கள், உலகம் உங்களை பார்த்து கொள்ளும் என்று பொறுப்பில்லாத விஷயத்தில் பேசுகிறார். அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா,
அயத்துல்லா கமேனி 87 வயது. அவருடைய மகள் அந்த ஒரு 36-40 வயசு 38 வயசு இருக்கும். அவருக்கு பிறந்த ஒரு சின்ன குழந்தை 14 மாத குழந்தை, அதுவும் கொல்லப்பட்டு விட்டது. இவர்கள் ஒரு காட்சிப்படுத்துகிறார்கள். அயத்துல்லா கமேனியுடைய கொஃபின் அந்த பாக்ஸ் பக்கத்தில், சவப்பெட்டி பக்கத்தில் இந்த சின்ன குழந்தையினுடைய சவப்பெட்டியும் வைத்திருக்கிறார். அதை பார்த்து பலர் கண்ணீர் வடிக்கிறார்கள். இது உலகத்திற்கே ஒரு மோசமான செய்தியாகப்படுகிறது. இப்பொழுது இது மாதிரி உலகத்தை தன் பக்கம் கொண்டு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்ற நேரத்தில் இது எந்த லெவலில் பார்த்தாலும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தேசிய அளவில், சர்வதேச அளவில் ஒரு பெரிய செட்பேக் என்பதையும், உலகத்தில் இப்பொழுது அவர்களை எதுவும் செய்ய முடியாத லெவலுக்கு அவர்கள் வந்துட்டார்கள். நேற்று சர்வதேச ஆய்வாளர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் தங்களுடைய கருத்து தெரிவிக்கிறாங்க. அவர்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தித்தான், அணுகுண்டு செய்துதான் அமெரிக்காவையோ இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற லெவல் இல்லை. மாறாக 2 அணுகுண்டு அவர்களிடத்தில் வலுவாகி இருக்கிறது. ஒன்று ஹெர்மூஸில் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பிரச்சனையே ஹெர்மூஸ் தான், உங்களுக்கு தெரியும். அந்த ஹெர்மூஸில் அமெரிக்கா சொல்லுது தற்போது, உனக்கு நான் 10 லட்சம் தருகிறேன், 10 லட்சம் கோடி தருகிறேன், 100 பில்லியனை விட்டு தரேன், நீ ஹெர்மூஸில் 10 பைசா வசூல் செய்யக்கூடாது என்று யார் சொல்றா? அமெரிக்கா சொல்லுது. ஈரான் அதற்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, உயிரே போனாலும் சரி ஹெர்மூஸை நாங்கள் விட்டு கொடுக்கவே முடியாது. பக்கத்தில் இருக்கிற ஓமனை கூப்பிட்டு அமெரிக்கா எச்சரிக்கை செய்தது, நீ ஈரான் கூட சேர்ந்தா உன்னை தொலைச்சி போடுவேன்னு. அன்னைக்கு மைக்ரோ ரூபியோவுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஆனால் இப்பொழுது சமீபத்தில், நேற்று முன்தினம், இன்று வரைக்கும் செய்தி, அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியில், ஈரான் ஹெர்மூஸை மெயின்டைன் பண்ணுவதற்கு ஒரு பக்கம் அவர்களுக்கு, மற்றொரு பக்கம் ஓமனுக்கு, ஒரு பக்கம் ஈரானியர்களுக்கு, மற்றொரு பக்கம் ஓமனுக்கு நான் ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டியை வைத்து, அங்கே ஒரு பெரிய இராணுவ டீமை வைத்து இப்பொழுது சந்தைப்படுத்தி போகிற கப்பலுக்கெல்லாம் வசூலை ஆரம்பித்து விட்டார்கள். யாரு? ஈரான். கடந்த ஜூலை மாதம் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் போனாலும் தற்போது வரை 60 மில்லியன், கிட்டத்தட்ட 6 கோடி பேரலை அவங்க உலகத்துக்கு சப்ளை பண்ணி பெரும் பணத்தையும் சம்பாதிச்சிட்டாங்க. யாரு? ஈரான். இந்த லெவல்ல ஹெர்மூஸ் அவங்க விட இல்லை. ஏன் அமெரிக்கா ஹெர்மூஸ் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு ஆற பறக்கிறாங்க, ரொம்ப கொந்தளிக்கிறாங்கன்னு பார்த்தா, இவர்கள் பணம் வசூல் செய்தால் ஒரு வருடத்திற்கு இவர்கள் கிடைக்கிற லாபம் மட்டும் 40 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 4 இலட்சம் கோடி யார் கிடைக்கும்? ஈரானுக்கு. ஏற்கனவே 47 வருஷமா சாப்பாடு இல்லாமல் இந்த லெவலில் பாலிஸ்டிக்ஸ் மிசைலை செஞ்சுட்டாங்க. 4 லட்சம் கோடி வந்தால் எவ்வளோ பெரிய ஆளாயிருவாங்க. அதனால அமெரிக்கா அதை தடுத்து நிறுத்துறதுக்குங்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய நிலைமை போர் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. அமெரிக்கா ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்கு. போர் செய்வதற்கு அவர்கள் தைரியம் இல்லை. அவர்களுடைய பொருளாதார நிலமும் வலுவெற்று இருக்கிறது. ஆனாலும் மிரட்டலின் மூலம் ஈரானை பணிய வைப்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். அதற்கான காலம் மலையேறிவிட்டதாகத்தான் இப்பொழுது செய்கிறது. இருந்த போதிலும் 9ஆம் தேதி வியாழக்கிழமை நல்லடக்கத்திற்கு பிறகு அடுத்த வாரம் உலக அரசியலில் இன்னும் பல புதிய செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் மத்திய கிழக்கிலிருந்து வருவது மாதிரி தான் நாம் பார்க்க முடிகிறது. சார், இந்த போர், இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜேடி வான்ஸ் பேசியிருக்காரு, இஸ்ரேலுக்கு அமெரிக்காவை தவிர பாக்கி யாருமே கிடையாது ஆதரவுக்கு அப்படின்னு. அதற்கு உடனே பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லிட்டாரு, நீங்கள் மட்டும் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியான நாடு எங்களுக்கு பக்கபலமாக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில்? ஈரான் பக்கம் ஒரு பக்கம் கருத்து, ஒரு பக்கம் இஸ்ரேல் பற்றி எப்படி ஒரு கருத்து, எப்படி இந்தியா கையாளும்? நம்ம நாட்டை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு கொஞ்சம் நெருக்கமான நாடு தான். ஆனால் கடந்த பாலிசியை பொறுத்தவரை, நமக்கு பலஸ்தீனை பொறுத்தவரை இந்தியாவுடைய பாலிசி 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்பதுதான். பலஸ்தீனர்களுக்கு பலஸ்தீன் விடுதலை கொடுக்க வேண்டும். 1948 யுஎன் லா ஆஃப் கன்வென்ஷன் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு ஒரு நாடு, பலஸ்தீனர்களுக்கு ஒரு நாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் இந்தியர்களுக்கு இல்லை. இது தேசிய கொள்கை பிரகடனம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நரேந்திர தாமோதரதாஸ் மோடியுடைய அரசு டெக்னாலஜி வைஸாக நம்ம வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் இஸ்ரேல். இஸ்ரேல் டெக்னாலஜியில் டாப் லெவல். ஏற்கனவே அவர்கள் சொல்கிறார்கள், CNN அதை ஒளிபரப்புகிறது. இந்தியாவை இவ்வளவுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்கிறார் என்பது எனக்கே புரியவில்லை. யாரு?
இஸ்ரேலை பொறுத்தவரை. ம். கேள்வி என்ன கேள்வி கேட்டார்கள்? அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் நீங்க கேட்ட கேள்வி தான் கேட்கிறார். ம். அவர் ஆங்கிலத்திலே பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? மை டு பி, நான் ஒருவேளை இஸ்ரேலுடைய போர்ட்போலியோவில் மெம்பராக இருந்திருந்தார், அமைச்சராக இஸ்ரேலில் இருந்திருந்தார், ம். ஒரு பெரிய சூப்பர் பவரை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பதில மொட்டையா இஸ்ரேலுக்கு சவுக்கடி கொடுக்கிறார். ஏன்னா அவர் அமெரிக்கா எங்களுக்கு தேவையில்லை, அமெரிக்கா கொடுத்த 3.8 பில்லியன் டாலர்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஒரு செல்ஃப் ரிலையன்ட், வி ஸ்டாண்ட் அவர் ஓன் லெக், எங்கள் சொந்த காலில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்ன பிறகுதான் ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாரு? நீ என்ன எதிர்க்கிறதுக்கு உனக்கு தரணி கிடையாது, இவ்வளோ பெரிய சூப்பர் பவரை எதிர்த்து பேசிட்டா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை, ஒரு செய்தியை ஜேடி வான்ஸ் யாருக்கு சொல்றா? பெஞ்சமின் நெத்தானியாவுக்கு சொல்றாரு. அதுக்கு பதிலளிக்கிற பெஞ்சமின், 140 கோடி கொண்ட மக்கள் இந்தியர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் சொன்னது அமெரிக்காக்காரன். அதுக்கு இந்தியாக்காரனை கொண்டு வந்து இவர் எப்படி சூட்டு போடுறாரு எனக்கு தெரியல. ஆனால் உலகம் முழுவதும் அவர்களை வெறுத்து விட்டார்கள். யார? யூதர்கள். யூரோப் நாடுகள் யாரும் சப்போர்ட் இல்லை, மத்திய கிழக்கில் சப்போர்ட் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நாளில் பெரிய இதில் ஒரு செய்தி நாம புரிகிறோம். அப்போ உலகத்தில் சூப்பர் பவராக இந்தியா இருக்குதுங்கிறதா அர்த்தம். நமக்கு தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? எனக்கு அதான் யோசிச்சேன், எதுக்கு சம்மந்தம் இல்லாம இந்தியாவை சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவும் ஒரு சூப்பர் பவர், எங்களோடு இந்தியா இருக்கிறார்கள். சும்மா சாதாரண நம்ம போய் கானா இருக்கிறது, ஒரு சின்ன ஆப்பிரிக்காவில் சூடான் இருக்கிறது, நைஜீரியா இருக்குன்னு சொல்ல மாட்டான். எங்களோடு இந்தியாவும் இருக்கிறது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் பவர்களில் இந்தியாவும் ஒன்று. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா, பிரான்ஸ், இப்படி ஒரு வரிசையில் அந்த சூப்பர் பவர் மட்டும் இல்லை, அந்த நாட்டில் 140 கோடி மக்களும் எங்களோடு இருக்கிறார்கள். வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு ஏராளமான ஆதரவையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இங்கே ஃபேஸ்புக்கில் ஒரு பக்கம் ஈரானுக்கு ஆதரவு, ஒரு பக்கம் அதெல்லாம் அதை சேர்த்து சொல்றாரு. சொல்லிவிட்டு என்னன்னா, அவங்களுக்குள்ள சண்டையில் தெரிந்தோ தெரியாமலோ இந்தியா உலகத்தின் முக்கியத்துவமான ஒரு சக்தி, இன்எவிட்டபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது யார் வாயிலேருந்து வருது? பெஞ்சமின் நெத்தானியாஹுடைய வாயிலேருந்து வருது. சொல்லிட்டு சொல்றாரு, எங்கள்கிட்ட நிறைய ஆப் இருக்கு, எங்கள்கிட்ட நிறைய டெக்னாலஜி வைஸ் இருக்கு, எங்களுடைய டிஃபென்ஸ் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு கேட்குறாங்க. மோஸ்ட் தி பீப்புள் தேவர் எக்ஸ்பெக்டிங் லாட், எங்களுக்கு எதிராக எங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள், காத்து கொண்டும் இருக்கிறார்கள். அதனால நாங்கள் ஒன்றும் குறைஞ்சது இல்லைன்னா அமெரிக்காவுக்கு இப்போ பதில் சொல்றாரு. யாரு? பெஞ்சமின் நெத்தானியா. நீ ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு இந்தியா மாதிரி இல்லை, எல்லா நாடுகளுமே என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு பனிப்போர் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க, இந்த 3.8 பில்லியன் டாலர்னா ஒரு 36,000 கோடி வருது. இதை அவங்க விட்டுட்டு பண்ண முடியாது. இன்னைக்கு அவன் நாட்டில் பொருளாதாரம் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலில் இருக்கிற அவ்வளவு இராணுவ தளவாடங்களும் அமெரிக்காவுடைய ஏர் சுப்ரமேசி இன்னைக்கு குண்டு போட்டதுக்கு காரணமே அமெரிக்காவுடைய F-35 F சீரியஸ் ஃப்ளைட்ஸ் தான். ஆனால் இது ஒரு கோபத்தில் பேசப்படுகிற பேச்சு தானே தவிர இது உண்மை இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக இதுதான் இந்தியாவை பற்றி சொன்னது. நாம் ரொம்ப அமைதியாக இருக்கோம். ஏன்னா நமக்கு ஹெர்மூஸ் தேவை, நமக்கு அதிகமான சரக்கு சப்ளை ஆகுறது சவுதி அரேபியா, ஈராக்கு. இப்போ ஈரான் ரெடியாக இருக்கு, நமக்கு கடனில் தர்றதுக்கு ஈரான் ரெடியாக இருக்கு. இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம ஈரானை பாய்க்க முடியாது, நமக்கு அது தேவையும் இல்லை, நமக்கு தேவையும் இல்லை. நம்ம நாட்டிலேருந்து நிறைய பொருட்கள் ஈரானுக்கு எக்ஸ்போர்ட் ஆக போகுது. ஆரம்ப காலத்திலேருந்து ஈரான் நமக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு உறவு, வரலாற்று பின்னணி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரத்தன் டாட்டாலேருந்து காட்ரேஜ் கம்பெனிலேருந்து எல்லாமே ஈரானியர்கள் தான், எல்லாருமே பார்சியர்கள் தான். டாடா கம்பெனிலேருந்து கோட்ரேஜ் கம்பெனி எல்லாமே அவர்கள் தான். இப்போ நமக்கு அவர்களுக்கும் பெரிய உறவு இருக்குது. அப்போ நாம் அறிவுபூர்வமாக நடக்கிறோம். மிலிட்ரி டிஃபென்ஸ்லாம் நம்ம யார்கிட்ட வாங்குகிறோம்? இஸ்ரேல்கிட்ட வாங்க போகிறோம். ஈரான் இப்போ உலகத்தில் பெரிய இராணுவ சக்தியாக வேற மாறுது. புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்முடைய பாலிசி ரொம்ப கவனமாகவும் நுணுக்கமாகவும் மூலோபாய ராஜதந்திர அடிப்படையிலும் இருந்து கொண்டிருக்கிறது, இருக்கும் என்பதுதான் உண்மை. பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.